भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற தலைப்பு நமக்கு ஏற்படுகின்ற பயம், நம்மிடம் இருக்கின்ற பய உணர்வு, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றியும், எதிர்கொண்டதற்கு பிறகு அந்த பயத்திலிருந்து எப்படி நான் விடுதலை அடைவது அல்லது அந்த பய உணர்வு இல்லாமல் எப்படி நான் அமைதியாக வாழ்வது, இதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். பயம் என்பது துக்கத்தினுடைய வெளிப்பாடு. பயம் என்பது துக்கத்தினுடைய வெளிப்பாடு. துக்கம் என்பது பயத்தினுடைய வெளிப்பாடு. இரண்டும் ஒன்றை ஒன்று சேர்த்து கொண்டு போகும். பயம் என்பது துக்கத்தினுடைய வெளிப்பாடு, துக்கம் என்பது பயத்தினுடைய வெளிப்பாடு. துக்கத்துக்கும் பயத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், துக்கம் என்பது ஒரு நிகழ்வானது நடந்ததற்கு பிறகு அதிடத்திலிருந்து வருகின்ற அனுபவம் துக்கம். ஒரு நிகழ்வை அனுபவித்து விட்டோம், அதிலிருந்து நமக்கு நிகழ்காலத்திலே ஏற்படுகின்ற உணர்ச்சி துக்கம். பயம் என்பது என்ன? எதிர்காலத்திலே நடக்கப் போகின்ற ஒரு நிகழ்வை குறித்து, எதிர்காலத்திலே நடக்குமா நடக்காதா என்று தெரியாது, எதிர்காலத்திலே நடக்கப் போகின்ற ஒரு நிகழ்வை குறித்து நிகழ்காலத்திலே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த நினைவுக்கு பெயர்தான் பயம். அப்போ பயம் இன்னும் அந்த அனுபவம் ஏற்படவில்லை. ஏற்படலாம், ஏற்படாமல் போகலாம், எப்படி ஏற்படும் என்று தெரியாது. அதை நான் நடந்து விடுமோ நிகழ்ந்து விடுமோ என்று நிகழ்காலத்திலே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த நினைவுக்கு பெயர் பயம் என்று பெயர். துக்கம்னா என்னடானா, அந்த நிகழ்வு நடந்து விட்டது, நடந்ததற்கு பிறகு நமக்கு பயம் தெரியும். என்ன இருக்குன்றானா, அந்த அனுபவத்தினுடைய நிகழ்வுடைய நினைவு இருந்து துக்கத்தை கொடுக்குமே தவிர பயம் என்பது அதன் வருது இருக்க. நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பு வரைக்கும் பயம் இருந்தது, நிகழ்வுகள் நடந்து முடிந்ததற்கு பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய, மனதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி துக்கம். இதுதான் துக்கத்துக்கும் பயத்துக்கும் உண்டான வேறுபாடு. பயம், துக்கம். இது ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக சொல்லுகிறார். இஷ்ட வியோகம் அனிஷ்ட சம்யோகம்.
இஷ்ட வியோகம். விரும்பியவை, வியோகம் என்றால் கிடைக்காமை. விரும்பியவை கிடைக்காமல் போனால் என்ன செய்வது? இஷ்ட வியோகம். யோகம் என்றால் கூடுதல், வியோகம் என்றால் கூடாமல் போனால். விரும்பியவை கூடாமல் போய்விடுமோ? இஷ்ட வியோகம். விரும்பியவை கூடாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு எண்ணம். இரண்டாவது அனிஷ்டம், அனிஷ்ட சம்யோகம். விரும்பாதவை, விரும்பியவை கிடைக்காமல் போய்விடுமோங்கிற ஒரு எண்ணம். விரும்பாதவை கிடைத்து விட்டால் என்ன பண்ணுவது? அனிஷ்ட சம்யோகம். அனிஷ்டம் என்றால், இஷ்டம் என்றால் விருப்பம், அனிஷ்டம் என்றால் விரும்பாதவை. நான் இதை விரும்பவில்லை, இந்த அனுபவத்தை விரும்பவில்லை, ஆனால் அது எனக்கு கிடைத்து விடுமோ, சம்யோகம் அடைந்து விடுவேனோ என்று. இந்த ரெண்டு தான், துக்க இஷ்ட வியோகம், அனிஷ்ட சம்யோகம். விரும்பியவை கிடைக்காமல் போய்விடுமோ, எட்டாமல் போய்விடுமோ என்று எண்ணுவது. விரும்பாதவை கிடைத்து விடுமோ, அடைந்து விடுவேனோ என்று. துக்கஸ்ய ஹேதுஹு தர்சனம். துக்கத்தினுடைய ஹேது, இவ்வாறு நடக்கப் போகின்ற துக்கத்தினுடைய காரணம். ஹேது என்றால் காரணம். இவ்வாறு நடக்கப் போகின்ற துக்கத்தினுடைய காரணத்தை தர்சனம் பார்ப்பதினாலே நமக்கு ஏற்படக்கூடிய துக்கம் பயம். நமக்கு ஏற்படக்கூடிய துக்கம் பயம், பய ரூபம். அப்போ காரணத்தை பார்க்கிறோம். அந்த காரணத்தினுடைய விளைவு என்னடா? ஹேது தர்சனம். துக்கஸ்ய ஹேது தர்சனம். துக்கத்தினுடைய ஹேது, காரணத்தை பார்க்கிறதுனால நடந்து விடுமோ எனக்கும் என்று எண்ணுதல். அது இங்கே என்ன சொல்லப்படுகிறது? பயரூபம் என்று சொல்லப்படுகிறது. பயரூப துக்கம். ஏன் நாம் பயத்தை விரும்புவது இல்லை என்றால், பயமானது, பய உணர்வானது நாம் விரும்புகின்ற சுகத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. பய உணர்வு துக்கம் என்றால் நாம் எல்லோரும் எதை விரும்புகிறோம்? இஷ்ட பிராப்தி, அனிஷ்ட நிவர்த்தி. இஷ்ட விரும்பியதை அடைய வேண்டும், அதன் மூலமாக சுகத்தை பெற வேண்டும். அனிஷ்ட நிவர்த்தி, என்னை விட்டு விரும்பாதவை போக வேண்டும், அதன் மூலமாக துக்கம் பெறும். அப்ப நாம் எல்லோருமே சுகத்தை நாடுகின்றோம், துக்கத்தை நாம் விடுபடுவதற்காக முயற்சி எடுக்கிறோம். துக்கம் வேண்டாம், சுகம் மட்டுமே வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கு. அதற்கு ஏற்பதான் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கும். இஷ்ட பிராப்தி, அனிஷ்ட நிவர்த்தி. அனிஷ்டத்திலிருந்து விடுபடுவது, இஷ்டத்தை அடைவது. விரும்பியதை அடைய வேண்டும், அதன் மூலமாக சுகத்தை பெற வேண்டும். அனிஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும், துக்கத்திலிருந்து விடுபட. ஆனால் இதுதான் என்னுடைய இலக்காக இருக்கு என்றால், அப்போ நான் இதற்கு மாறாக என்ன பண்ணுகின்றேன்? துக்கஸ்ய ஹேது தர்சனம். துக்கத்தினுடைய காரணத்தை ஒருவேளை நான் பார்க்கிறேன் என்றால், அப்போது என்னுடைய மனதிலே ஏற்படுகின்ற உணர்வு பயம். ஒரு உதாரணம் இருக்கா? ஒரு புரிஞ்சிடும். மிருகங்களை பார்த்தோம் என்றால், உதாரணத்துக்கு நாயவே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு டசன் குட்டிகளை போடுகிறது, அல்லது அரை டசன் குட்டிகளை போடுகிறது.
இப்போ அந்த தாயை பொறுத்த முட்டுக்கும், தாய் நாயை பொறுத்து முட்டுக்கும். தன் மூலமாக வந்திருக்கக்கூடிய பொருள் இஷ்டமான அதுதான் தனக்கு சுகத்தை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். அதனால என்னன்னா, தன்னுடைய இஷ்டமான பொருளை எல்லா இடத்திலிருந்தும் பாதுகாக்க, எல்லா வகையிலும் பாதுகாக்கணும். மனிதர்களிடத்திலிருந்து, மற்ற மிருகங்களிடத்திலிருந்து, சுற்றுப்புறத்திலிருந்து எல்லா வகையிலும் பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு வந்து விடுகிறது. காரணம் என்னன்னா, அது இஷ்டமான பொருள். அப்ப இஷ்டமான பொருளை பாதுகாக்கணும்னு வரும்போது அனிஷ்டமான காரணத்தை பார்த்து, துக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய தர்சனத்தை பார்த்தா அந்த பகுதியில் யாராவது நடந்து போகணும். உடனே அவங்களை பார்த்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி குலைக்க ஆரம்பித்தார். முடிந்தால் அவர்களை அந்த பகுதியிலே வரவிடாமலேயே விரட்டார். காரணம் என்ன? துக்கசிய ஹேத்து. தன்னிடத்துல தன் இஷ்டமான பொருளை இவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்ன செய்ய? அப்போ அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த கேத்துவ பார்த்தவர்களையே மனதிலே பயம் வந்து விடுகிறது. அந்த பயத்தோட வெளிப்பாடு துக்கம். அப்போ துக்கமானது தனக்கு வேண்டாம், இஷ்டமான பொருளை வைத்துக் கொண்டு சுத்தமாக வாழணும் என்று நினைக்கின்றேன். அதற்கு இவர்கள் இடையூறாக இருக்கிறார்கள். ஆகினாலே இவர்களை நான் விரட்டுகிறேன். அதே பூனையிலே ஒரு மிருகம் வருதுன்னு வச்சுக்கோம், அந்த மிருகத்தையும் விரட்ட ஆரம்பிக்கும். காரணம் என்ன? துக்கசிய கேது தர்சனம். அப்போ எப்பொழுதெல்லாம் ஒரு துக்கத்தினுடைய கேது தரிசனத்தை பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மனதில் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு பயம். அந்த பயம் துக்கமாகவும் இருக்கிறது. துக்கத்தை கொடுப்பதற்கு அது காரணமாக அது துக்கம் வரப்போகிறது. வந்துவிட்டால் துக்கம், வராமல் இருக்கின்ற வரைக்கும் அது பயம் கலந்த துக்கமாக. அப்ப இந்த பயம் எதனால் நமக்கு வருகிறது? எதனால் நமக்கு வருகிறது? இதுதான் பயம். தெரிஞ்சு போகுது. என்னது? இஷ்ட வியோகம், அனிஷ்ட சம்யோகம், துக்கஸ்ய ஹேது தர்சனம், துக்க பயம், துக்க பயரூபம். துக்கத்துக்கு பயரூபமாக இருக்கக்கூடிய துக்கத்துக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. சரி, எதனால இந்த பயம் வருகிறது நமக்கு அப்படின்னா, இந்த 5 குணங்கள் நம்மிடம் இல்லாத காரணத்தினாலே நமக்கு பயமானது வருகிறது. இந்த 5 குணங்கள் நம்மிடம், அதனால நமக்கு துக்கம் வருகிறது, பயம் வருகிறது. என்ன இந்த 5 குணங்கள்? முதல் குணம் பிரேவரி, துணிச்சல் மிக்க தன்மை, துணிச்சலாக செயல்படுகின்ற தன்மை. பிரேவரி. எந்த ஒரு சூழ்நிலைகளையும் துணிச்சலாக சந்திக்கக்கூடிய தன்மை நம்முடைய மனதில் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு நிகழ்வு நடக்கட்டுமே வந்தால் பார்த்துக் கொள்வது என்ன அப்படிங்கிற துணிச்சலானது மனதில். என்னதான் நடக்க போகிறது பார்க்கலாமே, அந்த எண்ணம் மனதில் இல்லாத பிரேவரி என்று சொல்லக்கூடிய வீரம் செறிந்த அந்த உணர்வு, அந்த குணம் மனதில் இல்லாததனால அது பயம், துக்கத்துக்கு காரணமாக அமைகிறது. இரண்டாவது, நமக்கு நாமே
ஒரு இடர்களை ஏற்படுத்திக் கொண்டு, ஒரு ஆபத்தை ஏற்படுத்திக் கொண்டு, அதுல இருந்து எப்படி வெளியேறுவது, அந்த அனுபவத்திலிருந்து எப்படி வெளியேறுவது என்கின்ற ஒரு ஒரு செயல்முறை நமக்கு நாமே செய்து கொள்வதற்கு நாம் தயாராகவில்லை. ஆயினாலும் பயமாக ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூட், நமக்கு நாமே ரிஸ்க் எடுத்துக்கொள்வோம். புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளலாம், புதிதாக ஒன்றை படிக்கலாம், புதிதாக ஒரு காரியத்தை செய்து பார்க்கலாம், ஒரு புதிய முயற்சியிலே இறங்கலாம். நமக்கு நாமே ரிஸ்க் எடுத்துக்கொள்வோம், நம்மை நாமே சோதித்துக் ஒரு இடர்களை, ஆபத்துக்களை, ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக் அதுல இருந்து எப்படி நான் வெளியேறுவது, பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், கவலை இல்லாமல், வருத்தம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல் எப்படி நான் அதிலிருந்து வெளியேறுவது என்கின்ற ஒரு முயற்சியை நமக்கு நாமே வைத்துக் கொள்வது. இதுவும் பயத்திற்கு இரண்டாவது காரணம். முதல் காரணம் பிரேவரி, இரண்டாவது காரணம் ரிஸ்க் டேக்கிங். நமக்கு நாமே ஆபத்துக்களை, விபத்துக்களை, இதற்கு ஆபத்து வேண்டாம், இடர்கள் வேண்டாம், நமக்கு நாமே புதிதாக ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியிலே இறங்குவதற்கு, நம்மை நாமே ஊக்குவித்துக் கொள்வதற்கு. அதனால்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை இதை செய்யலாமே, இப்படி செய்து பாரு என்றால் உடனடியா நமக்கு பயம் தான் வருகிறது. நான் என்ன செய்ய, என்ன பண்ண போகிறேன், என்னால் எப்படி செய்ய முடியும், எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, நான் செய்வது எல்லாமே, நான் எடுப்பது எல்லாமே தோல்வியிலே முடிகிறது, ஆயினாலே எதுவும் வேண்டாம், எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். நமக்கு நாமே அந்த வயசின் காரணத்தினாலே எண்ணங்கள் உதயமாகும் முதல் சமாதி கட்டி. காரணம் பயம், துக்க உணர்வு. மூன்றாவது காரணம் ஸ்டிக்கிங் அவுட் ஒன்ஸ் நெக். இன்னொருத்தருடைய தோளில ஏறி உட்கார்ந்து கொண்டு சவாரி செய்வது என்றால் ரொம்ப நாம இறங்கி போய் நாம முயற்சி எடுத்து ஒரு அனுபவங்களை, ஒரு சூழ்நிலைகளை, ஒரு விஷயத்தை செய்தல், கற்றுக்கொள்ளுதல், ஒரு காரியத்தை செய்தல் என்று இல்லாமல் எனக்காக யாரோ ஒருவர் உழைக்கிறார், எனக்காக எல்லோரும் முயற்சி எடுக்கிறார்கள், நான் அவர்களுடைய தோல் உட்கார்ந்து கொண்டு சவாரி செய்தேன். அதிலிருந்து வெளியே வராமல் இருக்கின்ற தன்மை பயம், துக்கம். இன்னொருவரை சார்ந்து வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு எப்பொழுதும் பய உணர்வானது இருக்கிறது, துக்க உணர்வானது இருக்கிறது. ஒருவரை சார்ந்து அவருடைய தோளிலே நாம் சவாரி செய்கின்ற வரை எதையும் நாம் கற்றுக்கொள்ளப் போவது இல்லை, எதையும் நாம் செய்ய போவது இல்லை, எந்த முயற்சியும் எடுக்க போவது இல்லை. நமக்கு நம்மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை அதனால்தான் ஒரு கணவன் இறந்து கிடக்கிறான். மனைவி இடத்திலே போய் தன் பையன் கேட்கிறான். இறந்து கிடக்கக்கூடிய அப்பாவை வைத்துக் கொண்டு அம்மாவிடத்திலே போய் பையன் கேட்கிறார், உன்னுடைய கணவனுக்கு இவ்வளவு விஷயங்கள் வர வேண்டியிருக்கிறது, பணங்கள் வர வேண்டியிருக்கிறது, உன்னுடைய கணவனுக்கு பென்ஷன் எல்லாம் வர வேண்டும், அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எங்க இருக்கு உனக்கு தெரியுமா? இந்த அம்மா பதில் பிடிக்கிறாள், எங்க இருக்குன்னு தெரியும், எல்லாம் அப்பாவுக்கு தான். எவ்வளவு பணம் வர வேண்டும் தெரியுமா? தெரியாது. எவ்வளவு பணம் நாம் கொடுக்க வேண்டும், யாருக்காக கொடுக்க வேண்டுமா? தெரியாது. எவ்வளவு பணம் பேங்க்ல இருக்கு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு வஸ்துக்கள் வீட்டுக்குள்ள இருக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாம் அப்பா பார்த்துக் கொள்வார். நான் அப்பா முதுகிலேயே சவாரி செய்து நினைத்து பாருங்கள். எப்பேற்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். ஒருவேளை பையன் இல்லைன்னு என்ன அடுத்து நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதிலே எந்த ஒரு சிந்தனையும் கூடாது. அப்போ இங்க
அடுத்தவர்களுடைய நெக் தோளில் சவாரி செய்து கொண்டு போகின்ற வரை, முதுகில் சவாரி செய்து கொண்டு போகின்ற வரை, அடுத்தவர்களை சார்ந்து இருக்கின்ற வரை பய உணர்வு நம்மை விட்டு நீங்க போகும். இதுல என்ன பெருமையா நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னா, யார் இந்த அடுத்தவர்களுடைய முதுகிலேயே சவாரி செய்கிறார் என்று பார்க்கலாம், அல்லது அடுத்தவர்கள் சில பேருக்கு பல பேருடைய முதுகுல சவாரி பண்ணணும், அதை நான் சுமந்து கொண்டு போகிற அவசியம் புரியும். காரணம் என்ன? இவர்களோடு எனக்கு அடிமையா இருக்கிறார்கள், நான் தான் இவர்களுக்கு எல்லோருக்கும் வழிகாட்ட. அப்ப நினைத்து பாருங்கள், இவனுக்கு எவ்வளவு பெரிய பெயர் பயம் இருக்க வேண்டும். இவர்கள் எல்லோரும் அழைச்சு போகணும். இது மூன்றாவது காரணம் பயம் வருவதற்கு. நான்காவது காரணம், நேரடியாக எந்த அனுபவத்தையும் எந்த சூழ்நிலைகளையும் நாம் தைரியத்துடன் சந்திக்க முடியாத அந்த தகுதி நம்மிடம் இல்லாத கரேஜ். தைரியமாக ஒரு விஷயத்தை ஒரு அனுபவத்தை இந்த தைரியம் இல்லாத மனம் பயத்தோட கூடியது. எங்கே கரேஜ் இருக்கிறதோ அங்கே எந்த சூழ்நிலையும் சந்திப்பதற்கு ஒருவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றான், தன்னை தகுதியுடன் ஆக்கிக் கொள்கின்றான், முயற்சி எடுத்து பார்க்கிறான். இப்படியாக அதை அடைவதற்குண்டான எல்லா செயல்பாடுகளிலும் இறங்குகிறான் தைரியமா. எப்போது தைரியம் இல்லையோ ஒருவனுக்கு, அங்கே பயம்தான் அவனை ஆட்டி படைக்கிறது. பயத்தினுடைய இன்னொரு ரூபம் துக்கமானது மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கும். கடைசியாக அஞ்சாவது, தன்னம்பிக்கை என்பது இவனிடத்திலே இல்லாத காரணத்தினாலும், செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை என்பதும் இவனிடத்திலே இல்லாத காரணத்தினாலே பயம் துக்கமானது ஏற்படுகிறது. இந்த ஐந்தும் தான் பயத்துக்கு காரணமாக, அதாவது பயம் இருக்கின்ற இடம், ஏன் பயம் வருகின்றது என்றால் இந்த ஐந்தும் மிஸ்ஸிங், ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர், இதெல்லாம் இந்த ஐந்தும் இல்லாத காரணத்தினாலே, இந்த ஐந்தும் இல்லாத காரணத்தினாலே ஃபியர் என்பது வருகிறது. ஆப்சன்ஸ் ஆஃப் திஸ் 5 வேல்யூஸ், இந்த ஐந்தும் இல்லாத இடத்துல ஃபியர் என்பது இருக்கிறது. பயத்துக்கு காரணம் என்ன? இந்த ஐந்தும் இல்லை, பயம் வருகிறது. பயத்துக்கு காரணம் என்ன? எங்கிருந்து பயம் வருகிறது? பயக்கே எதிலிருந்தெல்லாம் பயம் வரலாம், எங்கிருந்தெல்லாம் பயம் வரலாம். மூன்றாக பிரிக்கிறது சாஸ்திரம். பயத்துக்கு எங்கிருந்தெல்லாம் பயம் வரலாம் என்றால் இந்த 3 இடத்துல இருந்து பயம் வரலாம். இது ஒருவர் சொல்றார். எங்கிருந்து வர முடியுமா? ஒன்று, ஃபியர் ஆஃப் டெத், இறப்பை கண்டு, நாசத்தை கண்டு பயம் இருக்கும். ஃபியர் ஆஃப் டெத், இறப்பை கண்டு பயம் வருகிறது. இரண்டாவது, ஃபியர் ஆஃப் பெயின், துக்கத்தை கண்டு பயம் வருகிறது. துக்கத்தை கண்டு பயம், ஃபியர் ஆஃப் பெயின். மூன்றாவது, ஃபியர் ஆஃப் இக்னோரன்ஸ், அஜ்ஞானத்திலிருந்து பயம் வருகிறது. ஃபியர் ஆஃப் இக்னோரன்ஸ், அஜ்ஞானத்திலிருந்து பயம் வருகிறது. ஃபியர் ஆஃப் டெத், ஃபியர் ஆஃப் பெயின், ஃபியர் ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமையிலிருந்தும்
துக்கத்திலிருந்தும் நாசத்திலிருந்தும் பயமானது. இத பத்ரஹரி அப்படிங்கிற ஒரு முனிவர் தன்னுடைய புஸ்தகத்திலே அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதுல வைராகிய சதகம் அப்படின்னு ஒரு நூல்ல பயம் எங்கிருந்தெல்லாம் வர முடியும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்க. பயமானது, பயத்துக்கு காரணம் எங்கிருந்தெல்லாம் பயம் வர முடியும். முதல் காரணம் சொல்றார், போகே ரோக பயம். போகே ரோக பயம் அவர் சொல்றார். முதல் காரணம் போகம். போகம் என்றால் இன்பம். போகத்திலிருந்து இன்பத்தை அனுபவிப்பதன் மூலமாக அந்த இன்பம் என்ன செய்கின்றதாம்? உருமாறி ரோக பயம். எனக்கு வியாதியை கொண்டு வந்து விடுமோ என்கின்ற பயம். போகே ரோக பயம். இது எனக்கு வியாதியை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற அந்த உணர்வு போகே. இன்பத்தை நுகரும் காலத்தில் ஏற்படக்கூடிய உணர்வு போகே ரோக பயம். இரண்டாவது குலே சுதி பயம். குலே சுதி பயம். நல்ல குலத்திலே பிறந்தவன் சுதி என்றால் கீழே விழுந்து விடுவோமோ. நல்ல குலத்திலிருந்து, நல்ல பண்பாடுகளிலிருந்து, நல்ல வாழ்க்கையிலிருந்து கீழே விழுந்து விடுவோமோ என்கின்ற சுதன் அச்சுதன். சுதன் என்றால் தன் நிலையிலிருந்து கீழே விழுவோம். அச்சுதன் என்றால் தன் நிலையிலிருந்து கீழே விழாதவன் யாரோ அவன் பேர் அச்சுதன். பரமாத்மாவுக்கு பெயர் அச்சுதன். சுதி, சுதி என்றால் கீழே விழுந்து விடுவோமோ. குலே, குலத்திலிருந்து நாசம் ஏற்பட்டு விடுமோ, குல நாசம் ஏற்பட்டு விடுமோ என்று அதற்குண்டான பயம். குலநாசம் ஏற்பட்டு விடுவோமோ என்கின்ற பயம். இதெல்லாம் நாச பயம். அதை எடுத்துக்கொள்ளுங்க. 3 பயம் பார்த்தோம் அல்லவா? நாச பயம், துக்க பயம், அறியாமை பயம். இதெல்லாம் நாச பயத்துல வருகிறது. போகே ரோக பயம், குலே சுதி பயம், வித்தே நிருபாலாத் பயம். செல்வத்தை கண்டு, வித்தே செல்வத்தை குறித்து பயம் வருகின்றதாம். யாரை குறித்து? நிருபாலாத் பயம். அரசனிடத்திலிருந்து பயம் வருகிறது. நிறைய பணம் சேர சேர அரசனிடத்திலிருந்து பயம் வருகிறது. ஏண்டானா நிறைய வரி போட்டு விடுவானோ, நமக்கு நிறைய வரி விழுந்து விடுமோ, அப்படி பணத்தை கேட்டு விடுவானோ என்று நிருபாலாத். நிருபாலாத் என்றால் ராஜாவிடமிருந்து பயம் வருகிறது. அதோட இன்னும் சேர்த்துக் கொள்ளுங்கள். சோர பயம், புத்திர பயம், ரோக பயம். செல்வங்கள் சேரும் போது இதெல்லாம் வருகிறது. வியாதியால் போய்விடுமோ என்று பயம். பையன் எடுத்துக்கொண்டு போய்விடுவானோ என்று பயம். திருடர்கள் திருடி கொண்டு போய்விடுவாரோ என்று பயம். இதெல்லாம் நாச பயம். வித்த நாசம் ஏற்பட்டு விடுமோ என்று பயம். வித்தே நிருபாலா பயம். 4வது மானே தைன்ய பயம். மானே, மானம் என்றால் பெருமை. மானி பெருமைக்கு உரியவன். மானை, மானே பெருமைக்கு. தைன்ய பயம். தைன்யம் என்றால் சிறுமை ஏற்பட்டு விடுமோ, என்னுடைய புகழுக்கு களங்கம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற பயம். மானே தைன்ய பயம். இதெல்லாம் நாசத்துல வருகிறது. மானே தைன்ய பயம். 5வது பலே
ரிபு பயம். பலே பலே ரிபு பயம். ரிபு என்றால் எதிரி. பலவானுக்கு எதிரியை கண்டு பயம். என்னை வீழ்த்தி விடுவானோ என்று பலவான் பயத்துடன் இருக்கின்றான். அதனால்தான் தனக்கு யாரும் எதிரி வந்துவிடக்கூடாது என்பது ரொம்ப கவனமா. பலே ரிபு பயம். ஆறாவது ரூபே ஜராயா பயம். ரூபம் என்றால் நல்ல அழகு, இளமை, யௌவனத்தன்மை, ஆரோக்கியத்தன்மை. அதற்கு ஜராயா வயோதிகம் வந்துவிடுமோ, அதற்கு க்ஷீணத்தன்மை ஏற்பட்டு விடுமோ, முடியாமல் போய்விடுமோ என்கின்ற பயம். ரூபே ஜராயா பயம். அடுத்தது ஏழாவது சாஸ்திரே வாத பயம். சாஸ்திரே நல்ல கற்று உணர்ந்தவர்களுக்கு வாத பயம். வாதிகளை கண்டு மற்றொரு கற்று உணர்ந்திருக்கக்கூடிய மக்களை பார்த்த ஒரு பயம் வரும். இவன் என்னை வீழ்த்தி விடுவானோ, என்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய அறியாமை வெளிப்படுத்தி விடுவானோ என்கின்ற பயம். சாஸ்திரே வாத பயம். அடுத்தது குணே கல பயம். குணே கல பயம். நல்ல குணத்திற்கு குணே நல்ல குணங்கள் இருந்தாலும் அது கல பயம் ரொம்ப முக்கியமானதுதான். அந்த குணமானது நமக்கு இருக்கக்கூடிய நல்ல குணமானது மற்றவர்களுடைய மனதை தாக்கும். அவர்கள் நம்மை அழித்து விடுவார்களோ என்கின்ற கலே குணே கல பயம். நல்ல குணத்தோடு கூடியிருக்கக்கூடிய ஒருவனை பார்த்து குணஹீனனாக இருக்கக்கூடியவர்கள் இவன் எப்படி குணவானாக இருக்கலாம், இவன் குணவானாக இருக்கிறதுனால எல்லா புகழும் இவனுக்கு போகிறது, ஆயனாலே இவனை குணஹீனனாக ஆக்க வேண்டும் என்று அவனை அடித்தல், நிந்தித்தல், அவனுடைய குணங்களை இழிவுபடுத்துதல், அதன் மூலமாக அவனுடைய நல்ல குணங்களுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்துதல். இந்த பயம் இந்த செயல்பாடு வந்துவிடுமோ என்கின்ற குணே கல பயம். கலகம் ஏற்பட்டு விடுமோ என்று பயம். அடுத்தது காயே கிருதாந்தா பயம். காயே கிருதாந்தா பயம். காயம் என்றால் உடம்பு. காயே உடம்பிலிருந்து உடம்பு. கிருதாந்தா கிருதாந்தா என்றால் யமனிடத்திலிருந்து யமன் முடித்து விடுவானோ நம்முடைய வாழ்க்கையை, உடம்பை எடுத்துக்கொண்டு போய்விடுவானோ என்கின்ற பயம். இது மரண பயம். இதைத்தான் நாச பயம்னு சொன்னாங்க. மரண பயம், டெத்துக்கு. இவ்வளவு விஷயங்கள் என்னை விட்டு போய்விட்டால் என்ன செய்வது? அதனால எப்படி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல கடைசியில? சர்வம் பயான்விதம் வஸ்து புவி. மனிதர்களுக்கு சர்வம் அனைத்தும் பயான்விதம். சர்வம் வஸ்து அனைத்து பொருள்களுமே பயான்விதம் பயத்தோடு கூடியதாகத்தான் புவி இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த பயம் எங்கிருந்து வருகிறது என்றால் இவ்வளவு பொருள்களை காமித்து இவைகளிடத்திலிருந்துதான் பயமானது. பயம்னா என்னன்னு பார்த்தோம். பயம் ஏன் பயப்படுகிறான் என்றால் 5 குணங்கள் அவனிடம் இல்லை, ஆகினாலே பயப்படுகிறான் பார்த்தோம். பயமானது எங்கிருந்து வருகிறது என்றால் நாச பயம். அதே போல fear of pain, துக்க பயம், வேதனையிலிருந்து வருகின்ற பயம். அதே போல ignorance, அறியாமையினாலே வர. ஒன்றை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அறிந்திருக்கக்கூடியவனை பார்த்து பயப்படும்.
கற்று உணர்ந்திருக்கூடிய சபைக்கு நாம் போகின்ற நேரத்திலே பயத்தோடையே போகிறோம். நாம இதெல்லாம் கற்றுக்கொள்ளவில்லையே, இதெல்லாம் தெரியாமல் இங்கே வந்திருக்கிறோமே, இந்த சபைக்கு நாம் ஏற்புடையவர்களா தெரியவில்லையே, நம்மை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா தெரியவில்லையே, நம்முடைய அறியாமை இங்கே வெளிப்பட்டு விட்டால் என்ன பண்ணுவது என்கின்ற அந்த பயத்தோடைய இக்னோரன்ஸ், அறியாமையினாலே உண்டாகும். ஒன்றை பற்றின தெளிவான அறிவு இல்லை என்றாலும் அது பயமாக. நம்முடைய வியாதியில பாதி வியாதி பயத்திலேயேதான் ஓடுகிறது. உண்மையிலே வியாதி இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம், எனக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கும், எனக்கு கட்டாயம் இருக்கும், அந்த பயத்திலேயே வியாதி அறிவு. காரணம் இக்னோரன்ஸ், அதை பற்றி அறியாமை, என்னன்னே தெரிவது இல்லாத காரணத்தினாலே, அதை தெரிந்து கொள்வதும் விருப்பப்படாத காரணத்தினாலே இப்படியெல்லாம் இருக்கலாம் இருக்கலாம் என்று நாமே ஒரு கற்பனையை செய்து கொண்டு அது இடத்திலிருந்து நமக்கு பயமானது வரும். அறியாமையினால்தான் பயம், அறியாமையினால்தான் துக்கம். அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட துக்கம், அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட பயம். அதனால்தான் அர்ஜுனன் பகவான் வார்த்தையை போடுறார். 2ஆம் அத்தியாயம் விஷமேங்கிற வார்த்தையை போடுறார். குதஸ்வா கஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம். ரொம்ப அழகான வார்த்தை. குதஸ்துவா எங்கிருந்து, துவா உன்னை, குதா எங்கிருந்து, இதம் கஷ்மலா இந்த அழுக்கானது எங்கிருந்து உன்னை அடையும். எப்பொழுது? விஷமே, எங்கே இது வரக்கூடாதோ, வரக்கூடாத நேரத்தில், வரக்கூடாத இடத்தில், வரக்கூடாத சூழ்நிலையில் எங்கிருந்து உன்னை அடையும். விஷமே சம்யக் உபஸ்திதம், சமுபஸ்திதம். எங்கிருந்து உன்னை அடைந்தது அர்ஜுனா? அப்போ அவனுக்கு உண்மையிலேயே இந்த பயமும் துக்கத்தின் காரணம் என்ன? தான் என்ன, எந்த இடத்திலே நிற்கிறோம், எதற்காக நிற்கிறோம், என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, யாரை எதிர்த்து போரிட வேண்டும், எப்படி போரிட வேண்டும், எல்லாவற்றையும் பற்றின அறியாமை அவனை துக்க கடலில் ஆழ்த்தியது. அதே நேரத்திலே பயமும் வந்தது. அந்த பயத்தின் காரணத்தினாலதான் ரொம்ப பிறக்கலாம் ஏற்பட்டு விடுமோ, நாங்கள் நரகத்துக்கு போய்விடுவோமோ, இத மாதிரி விதவிதமான மக்கள் எல்லாம் இறந்து போய்விட்டால், பெரியவர்கள் இறந்து போய்விட்டால் அந்த குலம் அழிந்து விடுமே, இதெல்லாம் அவன் பிதற்றுவதற்கு காரணம் இக்னோரன்ஸ், அறியாமை. சரி, இப்ப இந்த பயத்தினால, பயம்தான் பயம் தேர்வுபாடு எங்க பயம் வருது. இந்த பயம் நம்மிடம் இருக்கிற வரைக்கும் அந்த பயத்தோடு எப்படி இருக்கும் அது தெரிய வேண்டும் அல்லவா? அந்த பய உணர்வுடைய மனிதன் இந்த உலகத்திலே எப்படி இருக்கும், அல்லது அந்த பய உணர்வு என்ன விளைவுகளை, பய உணர்வு அந்த மனிதனிடத்திலே என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும், அல்லது அவன் எப்படி? முதல் விஷயம், எப்பொழுது என்னுடைய மனதிலே பயமானது குடிகொண்டு விட்டதோ அப்பொழுது என்னிடத்திலிருந்து முதல்ல வெளியேறுவது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லாதவனாய் நான் ஆகிறேன். இது முதல்ல எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. பய உணர்வு உள்ள வந்த உடனேயே நம்மிடத்துல முதல்ல வெளியேறுவது தன்னம்பிக்கையானது வெளியேறி விடுகிறது. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், வெளியிலிருந்து நிறைய போர்ஸ் எல்லாம் இருந்தால்தான், நம்மை சுத்தி எல்லோரும் இருந்தால்தான் நான் பயம் இல்லாமல் இருக்கிறேன், துக்கம் இல்லாமல் இருப்பேன், தன்னம்பிக்கையுடன் இருப்பேன் அப்படின்னு நினைச்சு எல்லோரும்
நம்பிக்கையோடு இருக்கிறேன். இறைவன் இருக்கார், பையன் இருக்கிறான், மருமகள் இருக்கிறாள், மனைவி இருக்கிறாள், கணவன் இருக்கிறான், எல்லோரும் இருக்கிறார்கள். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது என்றால், எல்லோரும் இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு இருக்கிறேன்னு சொல்லும் போதே நாம் இவர்கள் எல்லோரையும் சார்ந்திருக்கிறோம். இவர்கள் இருந்தால்தான் நம்பிக்கை இருக்கும். இவர்கள் போகிறேன் என்றால் நம்பிக்கை போயிடும். தன்னம்பிக்கை என்பது இல்லாத வரை மற்றவர்கள் எவ்வளவுதான் ஒருவனுக்கு நம்பிக்கையை ஊட்டினாலும், நம்பிக்கை உணர்வை ஊட்டினாலும், பய உணர்வு இருக்கக்கூடிய இடத்திலே அது செல்லுபடி ஆவது இல்லை. தன்னம்பிக்கை இழந்தவனாய் கோழையாக நாம் பய உணர்வு உடையவர்களாய் நாம். இது நமக்குள்ளே நடக்கின்ற ஒரு பெரிய ஒரு இடர்பாடு, இழப்பு. என்னை நானே நம்பிக்கையுடன் வைத்துக் கொண்டு வாழ வேண்டியது போய் என்னை நானே அவநம்பிக்கை உடையவனாய், தன்னம்பிக்கை இல்லாதவனாய், பலகீனமான மனம் படைத்தவனாய், பய உணர்வனே. இந்த பய உணர்வு என்ன பண்ணுகிறது? இரண்டாவது, தன்னம்பிக்கை போய்விட்டது என்றால் இவன் மற்றவர்களிடத்திலும் நம்பிக்கை வைப்பது. இது இரண்டாவது தோஷம். தன்னம்பிக்கை போய்விட்டது என்றால் அட்லீஸ்ட் மற்றவர்களே நம்பலாம் அல்லவா? மற்றவர்கள் நம்புவதற்கும் தன்னையே நம்ப முடியாத போது அது எவ்வளவு நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வாழும் நம்பிக்கையை உணர்ந்து அது எப்படா தெரியுண்டானா, தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தினால மற்றவர்களை நம்பாது போன காரணத்தினாலதான் மற்றவர்களிடத்திலே எதையுமே அவன் பகிர்ந்து கொள்வதற்கு இல்லை, கொடுப்பதற்கு தயாராக இல்லை, அவர்களோட இணைந்து வாழ்வதற்கும் தயாராக இல்லை, அவர்களிடத்திலே எந்த துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லை. தன்னைத்தானே பெருமையிலே தனிமைப்படுத்திக் கொள்கின்றான். காரணம், தன்னுடைய பயம் யாருக்கும் தெரிஞ்சிருது. நாம் இந்த மாதிரி பயத்துடன் இருக்கிறோம், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம் என்று மற்றவர் தெரிந்துவிட்டால் இன்னும் தன்னை பற்றி தவறாக நினைப்பார்களே, கீழாக நினைப்பார்களே. அதனாலே என்னை நான் மற்றவர்களிடத்திலிருந்து மறைத்துக் கொள்கின்றேன், தனிமைப்படுத்திக் கொள்கின்றேன். நாம நினைச்சு கொண்டாங்கன்னா, பேர்பட்ட மக்கள் நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னா அவருக்கு யார்த்தையுமே பேசுறது இல்லை, அமைதியா இருக்கா, அவர் வாட்டில அவருடைய பூண்டு வேலை முன்னிட்டு இருக்கா, யார்த்தையுமே அவர் பேசுறது இல்லை. அது காரணம் என்னவென்றால், தன்னம்பிக்கை அற்று போன காரணத்தினாலே மற்றவர்களிடத்திலும் அவர் எதையும் பகிர்ந்து கொள்ள தயாராகவில்லை, மற்றவர்களையும் நம்ப தயாராக. அது எப்படி தெரியுண்டான்னா, மற்றவர்களிடத்திலே எதையுமே பகிர்ந்து கொள்ள நம்பிக்கை இல்லாமல் போன காரணத்தினாலேதான் அவர் எதை தனக்கு நம்பிக்கைக்கு உரிய பொருளாக நினைக்கிறாரோ அதை மட்டும் சொல்லியே வச்சுக்கிறார், மற்ற எதையும் அவர் நம்புவதற்கு தயார். ஒரு விவசாயி கிராமத்திலே நடந்த நிகழ்ச்சி இது. பையனுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். அவனுக்கு 3 குழந்தைகள் கிடைக்கிறது. அவன் 3 குழந்தைகளையும் படிக்க வைத்தாக வேண்டும். தன் மனைவி, தன்னை, தன் 3 குழந்தைகளை, அப்பாவை, அம்மாவை, வீட்டை எல்லாவற்றையும் பராமரித்தார். இப்ப அப்பா நோயை போட்டு படுத்துடுறார். இந்த பையன் தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு செய்தார். அவனுக்கு வரக்கூடிய ஊதியத்துல எல்லோரையும் அவன் ஆளாக்கி ஆக வேண்டும், காப்பாற்றி. 3 குழந்தைகளையும் படிக்க வைப்பதற்கு அந்த பையன் எல்லாரிடத்திலும் தானம் கேட்டு படிக்க வைக்கிறான். எல்லாரிடத்திலும் தானம் கேட்கிறான், குழந்தைகளை படிக்க வைக்கிறான்.
வீட்டுல வந்து தினத்தோறும் 3 + 3 4 7 பேர் சாப்பிட்டாகணும். அப்போ எவ்வளவு பணம் தேவை, எவ்வளவு செலவு இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தன்னுடைய ஊதியத்தை கொண்டு அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்கி கொண்டு வருகிறான். இந்த அப்பா தனக்கு வரக்கூடிய பணத்தையோ தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தையோ எதையுமே பையனிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக, கொடுப்பதற்கு தயாராக. அது எப்படி எப்போ தெரிஞ்சதுடானா, இவர் இறந்து போனதுக்கு பிறகு அவருடைய உடம்பை எடுத்து மாற்றி அந்த இடத்தை சுத்தம் செய்யலாம் என்று போகும்போது பார்த்தால் அவருடைய தலைக்கு அடியிலே புது 100 ரூபாய் கட்டா ஒரு 5 கட்டு வச்சிருக்காங்க. எத்தனை நாள் சேர்த்த பணமோ தெரியாது. எதையுமே தன் பையனுக்கு கஷ்டப்படக்கூடிய பையனுக்கு கொடுக்க வேண்டும், இதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப அவரை என்னன்னா, இந்த அந்த பொருளை நம்புகின்ற அந்த மனிதர், அதன்பால் நம்பிக்கை வைத்த அந்த மனிதர் தன்னுடைய பையனையோ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பேர பேத்திகையோ மாத்திரைகளையோ எதையும் நம்புவதற்கு தயார். அப்ப என்னடான்னா, அந்த இடத்தை விட்டு எழுந்து கொள்வதற்கு கூட இல்லாமல் எங்கே போனாலும் அந்த பொருளை எடுத்துக்கொண்டே இந்த மனுஷன் நடந்திருக்காங்க. அது எப்போ அந்த பையனை தெரிஞ்சுக்கிறானா, இவன் இறந்து, இந்த மனிதன் இறந்து உடம்பை எடுத்து வேற இடத்துல அப்புறப்படுத்தும் போதுதான் தெரிகிறது இவருடைய தலைமாட்ட இவ்வளவு பணம். காரணம், தன்பாலும் நம்பிக்கை இல்லை, தன்னை சுற்றிக்கூடிய மக்களின் பாலும் நம்பிக்கை இல்லை. இப்பேற்பட்டவர்களுக்கு பயம் முழுமையாக இவர்களை வாட்டி வதைக்கிறது. பய உணர்வு இவர்களை கொண்டு விடுகிறது. செல்ஃப் கான்பிடன்ஸ் போய்விடுகிறது. இப்பேற்பட்டவர்களால் மற்றவர்களை நம்ப முடியவில்லை. அடுத்து என்னன்னா, எப்போது பய உணர்வு வருகிறது அப்பொழுது இவனிடத்திலிருந்து போகக்கூடியது, எந்த நல்ல விஷயங்களையும் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும், அதை பற்றி எண்ண வேண்டும் என்கின்ற எண்ணம் வராமல் போய்விடுகிறது, அல்லது வர விடுவது இல்லை. நல்லனவற்றை கேட்க வேண்டும் என்றோ, நல்லனவற்றை பார்க்க வேண்டும் என்றோ, நல்லனவற்றை சிந்திக்க வேண்டும் என்றோ, நல்லனவற்றை மற்றவுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றோ என்கின்ற எண்ணம் இல்லாமல் போய்விடுகிறது. தன்னிடத்திலே என்ன உணர்வு இருக்கோ அதே பய உணர்வை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து. சரி, மற்றவர்களை நல்லதை கேட்கிறாயா என்றால் கேட்பதற்கு காது தகுதியாக இல்லை, நல்லனவற்றை பார்ப்பதற்கு கண்ணு தகுதியாக இல்லை. காரணம் பயம். நினைத்து பாருங்கள், கௌரவ குலத்தை தூக்கி நிறுத்திவிட்டு அம்பு படுக்கையிலே படுத்து கிடக்கின்ற விருத்த மனுஷர் பீஷ்மாச்சாரியா பயத்துடன் தானே தொழிற்க வேண்டும், துக்கத்துடன் தானே தொழிற்க வேண்டும். இவர்களெல்லாம் விட்டு போகின்றேனே என்கின்ற உணர்வுடன் போயிருக்க வேண்டும். அம்பு படுக்கையிலே படுக்க வைத்துவிட்டு அம்பு படுக்கையிலே இருந்து கொண்டு கிருஷ்ணனுடைய கிருஷ்ண பரமாத்மான தரிசனத்தை பார்க்கிறார். கிருஷ்ண பரமாத்மா தரிசனத்தை பார்த்த உடனே உள்ளம் புலகாங்கிதம் அடைகிறது, ஆனந்த கூத்தாடுகிறது மனம். உடம்பில் இருக்கின்ற அந்த வேதனை போய்விட்டான். உடம்பை சல்லடை போல தகர்த்து எரிந்திருக்கின்றான் அம்புகளா. அதோட அம்பு படுக்கையில படுத்து வச்சிருக்கான். எவ்வளவு வலி இருக்கும், அத்தனை வலியும் போய்விட்டதா. உடம்புடைய வலி, உடம்பின் வாழ்ந்த ஸ்மரணை போய்விட்டது. சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்களுடைய எண்ணங்கள் போய்விட்டது. கௌரவத்தின் வாழ்ந்த பற்று போய்விட்டது. ஒன்றே ஒன்று மட்டும்தான் மனதில் நினைவுக்கு வருகின்றதா, எப்பேற்பட்ட பரமாத்மா என்னை
பார்ப்பதற்காக எனக்கு தரிசனம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த காரணியத்தை என்ன என்று சொல்லுவது அப்படின்னு நினைக்கும் போது மூடி இருக்கக்கூடிய கண்களிலிருந்து ஓரமாக ஜலம் கொட்டுகின்றதா. வியாச பகவான் எழுதார் மகாபாரதம். இமைகள் மூடி இருக்கிறது, ஓரமாக கண்களுடைய ஓரமாக ஜலம் கொட்டுகின்றதா. காரணம் என்ன? கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒவ்வொரு காரணத்திற்கும் நினைச்சு பார்க்கிறார். அவருடைய மனக்கண் முன்னாடி கிருஷ்ணனுடைய அந்த வைபவங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. பயமற்றவராய் கடைசியில எல்லாம் நிழலாடி மனதிலே எல்லா காட்சியிலும் வந்து போன பிறகு மெதுவாக கண்ணை திறந்து கிருஷ்ணனை பார்க்கிறாரா, அவ்வளவுதான் சமாதி. பாருங்கள், பயம் இல்லாமல் இருந்தால் நல்லதை கண் பார்க்கும், நல்லதை காது கேட்கும், நல்லதை எண்ணும், நல்லதை பேசும். பயம் இருந்தால் காது நன்றாக இருந்தாலும் கேட்காது, கண் நன்றாக இருந்தாலும் பார்க்காது, வாக்கு நன்றாக இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை சொல்வேனா என்று கேட்கும். நல்லனவற்றை மனம் எண்ணுவதற்கு அருகதை இல்லாமல் போய்விடுகிறது. காரணம் பய உணர்வு அவனை சிந்திக்க விடாமல் செய்கிறது. அடுத்து என்னன்னா, எங்கே பயம் இருக்கிறது? வரிசையா பார்க்கணும். தன்னம்பிக்கை போய்விடுகிறது, மற்றவர்களையும் நம்புவது இல்லை, நல்லனவற்றை பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ பேசுவதற்கோ எண்ணுவதற்கோ அருகதை இல்லாதவனாய் போய்விடுகிறேன். நான்காவது, எங்கே பய உணர்வு இருக்கின்றதோ அங்கே எப்பொழுதும் மனம் கோபத்துடனேயே இருக்கும், வெறுப்புடனேயே இருக்கும். தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. பய உணர்வும் வெறுப்பு உணர்வும் மனதிலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பய உணர்வினுடைய அந்த வெளிப்பாடுதான் அதான் பகவான் சொல்றார் கீதையில, வீத பய குரோதாஹா ஸ்திததீஹி முனிருச்யதே. யார் ஒருவனுக்கு பயம் இருக்கிறதோ அவனுக்கு குரோதமானது இருக்கும். குரோதமானது எங்கிருந்து வருகின்றது என்றால் பயத்திலிருந்து தான். பயத்தை மறைத்துக் கொள்வதற்காகத்தான் கோபம். ஏன் கோபப்படுகிறா என்று கேட்டால் பய உணர்வு. எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு பயம் இருக்கோ அந்த அளவு கோபமானது. கோபம் வந்தா என்ன ஆகுண்டான்னா பகுத்தறியக்கூடிய அறிவை இழந்து விடுகிறது, நல்ல நினைவு ஆற்றல் போய்விடுகிறது, கற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் போய்விடுகின்றது, கற்றவையும் மனதை விட்டு நீங்கி போகிறது. அந்த சமயத்திலே சிந்திக்கக்கூடிய திறனை இழந்து விடுகின்றது. பய உணர்வு இருக்கின்ற இடத்திலே அறிவு வேலை செய்யாது, அறிவு செயலற்றதாக இருக்கும். பேர்பட்டவர் நாம் எவ்வளவுதான் அறிவை குறித்து முயற்சி எடுத்தாலும் அவர்கள் அறிவை நாடுதல் என்பது இருக்காது. பய உணர்வு இருக்கக்கூடிய இடத்துல உடம்பு தளர்ந்து போகிறது, இந்திரியங்கள் தளர்ந்து போய்விடுகின்றன, மனதும் தளர்ந்து போய்விடுகிறது. வேபத்துஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் சம்சதே ஹஸ்தாத் த்வக்ஷைவ பரிதக்யதே நச ஷக்னோமி அவஸ்தாத்தும் பிரமதீவ ச மே மனஹ நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ நச ஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமா. இதெல்லாம் அர்ஜுனுடைய ஸ்டேட்மெண்ட், முதல் அத்தியாயம் பார்த்தோம். கடைசியில எப்படி அவன் நிற்கிறான் அதையும் பார்த்தோம்.
எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தவனாய் சிறிய சசரம் சோகசம் விக்னமானசம், அம்பையும் வில்லையும் கீழே போட்டவனாய், சோகத்திலே மூழ்கியவனாய், வேலை செய்ய வேண்டிய இடத்திலே, போராட வேண்டிய இடத்திலே சோர்ந்து போய் ரதத்தட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க. பய உணர்வு நம்மை சோகத்திலே ஆழ்த்தி விடுகிறது, செயலற்றவனாக நம்மை ஆக்கி விடுகிறது, உற்சாகத்தை கொண்டு வராமல் செய்து விடுகிறது. இது பயத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் பயத்திலிருந்து வரக்கூடிய விளைவு. சரி, இந்த பயமானது துக்கத்தை கொண்டு வருகிறது என்றார். இந்த பயத்தை யாரும் விரும்புவது இல்லை. நமக்கு யாருக்கும் இந்த பயம் வந்து வேண்டாம். பயம்தான் துக்கம்னு பார்ப்போம். இந்த துக்கம் நமக்கு வேண்டாம். யாரும் துக்கம் விருப்பப்படுவது இல்லை. துக்கம் நமக்கு வேண்டாம் என்றால் பயம் இருக்கக்கூடாது. இந்த பயம் வேண்டாம் என்றால் என்ன செய்வது? என்னை விட்டு பயம் போய் ஆக வேண்டும். நான் பயமற்றவனாக வாழ வேண்டும். இப்ப இந்த பயமற்றவனாக வாழ வேண்டும் என்று சொல்லும் போதே பயமானது இரண்டு விதமான பயமாக இருக்கு. ஒரு விதமான பயம் இருக்க வேண்டிய பயம், மற்றொரு விதமான பயம் இருக்கக்கூடாது. இப்ப நாம இருக்கக்கூடாத பயத்தை தான் நீக்கியாகும். எது நமக்கு துக்கத்தை கொடுக்கிறதோ அந்த பயத்தை நீக்கியாகும். எந்த பயமானது என்னை ஆக்கத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறதோ அந்த பயம் இருக்கணும். என்ன சொன்னா, பய உணர்வுதான் நம்மை ஆக்கத்துக்கு உண்டான காரியத்திற்கும் அழைத்துக் கொண்டு போகிறது. பய உணர்வுதான் அழிவுக்கு உண்டான காரியத்திற்கும் நம்மை அழைத்துக் கொண்டு. பய உணர்வு என்பது இண்டிகேஷன். நமக்கு ஒரு பய உணர்வு வருகிறது அப்படின்னா நமக்கு இண்டிகேட் பண்ணுகிறது. இண்டிகேட்டர்னு சொல்றோம் அல்லவா? டூவீலர்ல போகும்போது இடது பக்கம் போகணும் அப்படின் போது என்ன பண்றோம்? இண்டிகேட்டர் போறோம். நம்ம ஒருவேளை அதுல வெறுமனே ஒளி மட்டும்தான் இருக்கு, ஒளி இல்ல, ஒளி இல்லாம ஒளியை மட்டும் நாம இட்டுக் கொண்டு போறோம். நம்ம ஏதோ கவனத்துல வண்டியை ஓட்டிட்டு போவோம். அப்ப என்ன ஆகும்னா, இடதுபுறத்திலே நாம் ஒளியை போட்டுவிட்டு நாம வலதுபுறம் போவோம், நேரா போவோம். பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு இவன் இடதுபுறத்திலே ஒளியை போட்டிருக்கின்றானே, இவன் எங்கே போக போகிறான் அப்படின்னு பின்னாடி வரக்கூடியது சந்தேகமாக இருக்கும். இவன் இடதுபுறம் போக போகிறானா, அல்லது நேரா போக போகிறானா, அல்லது வலதுபுறம் போக போகிறானா? நாம் என்ன பண்ணுவோம்? இடதுபுறம் ஒளியை போட்டு விட்டு வலதுபுறம். காரணம் நமக்கு மெமரி இல்லை, நினைவாற்றல் என்பது இல்லை. அப்போ அந்த ஒளியோட ஒரு ஒளியை வச்சுக்கணும். அது என்ன பண்ணும்? நாம அந்த இடத்தை இடதுபுறம் போக வேண்டும் என்று சொன்னா இடதுபுறம் போன உடனேயே அது சப்தம் போட ஆரம்பிக்கும். இந்த சப்தத்தினுடைய தன்மை என்னன்னா நமக்கு நினைவூட்டுகிறது, நீ திரும்பி விட்டாய், உன்னுடைய ஒளியை நிறுத்தி. இப்பெல்லாம் நீங்க கார்ல ஏறுனா அப்படின்னா ஏறி உட்கார்ந்த உடனே அது கத்த ஆரம்பிச்சு. ஒன்று கதவை சாத்துவது கத்துகிறது, இரண்டாவது லாக் போடுவது கத்துகிறது, மூன்றாவது பெல்ட் போடுவது கத்துகிறது. இப்படி எல்லாவற்றையும் அது இண்டிகேஷன் கொடுக்கிறது. இதை செய், இதை செய், இதை செய் என்று சொல்லி பய உணர்வும் அதே போலதான். நமக்கு ஒரு பயம் வருகிறது அப்படின்னா இதை நான் செய்ய வேண்டும், இதை நான் செய்யாமல் இருக்கிறேன், செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்ச்சியை கொண்டு அதன் மூலமாக நம்ம செயல் செய்ய தூண்டு. ஆனா பய உணர்வு என்பது கெடுதல் அல்ல, நன்மைக்காக உண்டாகும். சாப்பிடும்போதே ஒரு இனிப்பு பதார்த்தத்தை சாப்பிடுறதுனாலே ஒண்ணு சாப்பிட்டு முடிச்ச உடனேயே பின்னாடியே இந்த பய உணர்வு. அப்போ என்ன பண்ணுகிறது? உனக்கு இனிப்பு பதார்த்தமானது உடம்புக்கு கெடுதலை கொடுக்கும்,
ஆகையினாலே நிறுத்திக்கொள். இப்ப இந்த பய உணர்வு வந்தவங்க நிறுத்திட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. இந்த பய உணர்வு வந்தோம் எப்போ ஒரு நாள் கிடைத்திருக்கிறது, இன்றைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம், மறுபடியும் ஒன்று சாப்பிடுறோம், மறுபடியும் இந்த பய உணர்வு மேல வந்து சொல்கிறது ஓரோ நிறுத்திக்கொள். பய உணர்வு என்பது நன்மை கொண்டு வருவதற்காக உண்டான ஒரு உணர்ச்சி. அந்த பய உணர்வானது நன்மையை கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு என்னை அழைத்துக் கொண்டு போனால் அந்த பய உணர்வு தேவை. எந்த பய உணர்வானது என்னை அழைத்து கொண்டு போகிறதோ, அந்த பயம் துக்கத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறதோ அந்த பயத்தை நீக்க. அப்படி வரும்போது இங்கே பயத்துக்கு காரணமாக இருக்கின்ற அனைத்தையும் நான் நீக்கியாக, துக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பயத்தை. காரணம் என்ன? அது என்னை செயல் செய்ய விடுவது இல்லை, சிந்திக்க விடுவது இல்லை, எனக்கு துக்கத்தை கொடுக்கிறது, எதையும் கற்றுக்கொள்ள விடுவதில்லை, என்னை நம்பிக்கை அபகரித்துக் கொண்டு போகிறது, சார்புத்தன்மை ஏற்படுத்துகிறது, யாரையும் நம்புவதற்கு தயாராக இல்லை. அதனால நான் துக்கப்படுகிறேன் என்றால் இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு என்ன உண்மை? பயம் வேண்டாம் என்றால் மறுபடியும் பத்ரஹரிட்ட போவோம். அவர் சொல்றார், பயம் நமக்கு வேண்டாம் என்றால் அந்த பயத்துக்கு மூல காரணம் ராகம், பற்றுதல். சொல்ற எப்படி முடிக்கிறார் பாருங்கள். எப்பொழுது நாம் இவ்வளவு பயத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அது வரைக்கும் நாம் பயத்தோடையே இருக்கோம். போகே ரோக பயம் வரிசையா பார்த்தோம் அல்லவா? கடைசியில் எப்படி முடிக்கிறார் என்றால், இந்த பயமெல்லாம் வேண்டாம், இந்த பயம் எதுவுமே என்னை தொட வேண்டாம் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா போகும், எல்லா பயத்தையும் அது மொத்தமாக எடுத்துக்கொண்டு போய் அது என்னது? வைராகியம் ஏவ அபயம். வைராகியம் வந்தால் அபயம் என்பது வருகிறது, பயமற்ற தன்மை என்பது. ராகம் என்றால் விருப்பம், ஆசை, பற்றுதல். இது வேணா போட்டுக்கொள்ளும். எப்போது நமக்கு வைராகியம் வருகிறதோ, விராகஸ்ய பாவம் வைராகியம், விராகஸ்ய பாவம். ராகத்தின்பால் ராகம் இல்லாமல் வைராகியம், ஆசையின்பால் ஆசை இல்லாமல், பற்றுதலின்பால் பற்றி இல்லாமல் வைராகியம். வைராகியம் என்பது வெறுப்பினால் வருவதல்ல, இயலாமையினால் வருவதல்ல, கிடைக்காதனால் வருவதல்ல. எல்லாம் இருந்தும் என்னுடைய மனம் அதன்பால் நாட்டம் இல்லாமல் சுதந்திரமாக இருந்தால் அந்த வைராகியம் எப்போ நமக்கு வருகிறதோ அது பயத்திலிருந்து என்னை விடுவிக்கிறது. இது முதல் லட்சம். வைராகியம் அபயத்தை கொண்டு வருகிறது. எதன்பாலெல்லாம் நமக்கு பற்று இருக்கோ அது நமக்கு என்ன கொண்டு வருகிறது? பயத்தை கொண்டு வருகிறது. நம்ம சொல்லணுமா? நமக்கு குலத்தின்பால் பற்றிருந்தால் குல பயம், போகத்தின்பால் பற்றிருந்தால் போக பயம், வித்தத்தின்பால் பற்றிருந்தால் வித்த பயம், புத்திரனின்பால் பற்றிருந்தால் புத்திர பயம். எதிலெல்லாம் நமக்கு பற்று இருக்கோ அதிலெல்லாம். எப்பொழுது நான் பற்றுதலை எடுக்கின்றேனோ, வைராகியம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது பயம் என்பது என்னை விட்டு போகிறது. திருவள்ளுவர் ரொம்ப அழகான ஒரு குறள் சொல்லிட்டார். நோவு வேண்டாம்னா யாதனின் யாதனின் நீங்கியார் அதனின் அதனின் நோதல் இல்லை. எதிலிருந்தெல்லாம் மனமானது உருவடுகிறதோ அதிலிருந்தெல்லாம் நோவு, நோதல் என்பது துன்பம் என்பது, பயம் என்பது, துக்கம் என்பது.
நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, துக்கம் போகும் அப்படின்னா எல்லாவற்றோடும் சேர்ந்து இருந்தால் துக்கம் போயிடும், எல்லாவற்றையும் கைவர பெற்று விட்டால் துக்கம் போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஒன்றோ எனக்கு அந்நியமாக ஒன்று வரும்போது அது எனக்கு பயத்தை தான் கொண்டு வருகிறது, துக்கத்தை தான் கொண்டு வருகிறது. நான் மட்டும் இருந்தால் பயம் கிடையாது, என்னை தவிர்த்து ஒன்று வரட்டும் பயம் வந்து அதை காப்பாற்ற வேண்டுமே, சரியா வழி நடத்த வேண்டுமே, அதற்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுக்க வேண்டுமே. இந்த ஒரு உணர்வே நமக்கு பயத்தை கொண்டு வருகிற துக்கத்தை. அதனால்தான் பயம் பவதி அத்வயாத் அபயம் பவதி. இருமையிலிருந்து பயம் வருகிறது. நான் மட்டும் இருந்தால் பயம் இல்லை, என்னை தவிர்த்து வேறொன்று இருந்தால் பயம். அப்போ உடல் என்னை தவிர்த்து வேறான ஒன்று நினைக்கும் போதே உடலை பற்றி பயம். உடல் ஆரோக்கியமா இருக்க வேண்டுமே, நெடுகு காலம் வாழ வேண்டுமே, நிறைய விஷயங்களை அனுபவிக்க வேண்டுமே, அதுக்குள்ளே வியாதி வந்துவிட்டதே, கஷ்டம் வந்துவிட்டதே, வயோதிகம் வந்துவிட்டதே, இது என்னை வீழ்த்தி விடக்கூடாதே. அதே போலதான் மனது, நல்ல மனம் ஆரோக்கியமா இருக்க வேண்டுமே, பலம் உடையதா இருக்க வேண்டுமே, மனதுல கவலை வரக்கூடாதே, அறிவு அழிந்து விடக்கூடாதே, கற்றவை நினைவிலே இருக்க வேண்டுமே, அறிவு பயம். எதிரெல்லாம் நாம் பற்றி வைக்கிறோமோ அதுலெல்லாம் நமக்கு பயம் வரும். முதல் லட்சணம் பயம் வேண்டாம். பயத்தில் நான் விடுபட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு முதல்ல தேவைப்படக்கூடியது வைராகியம். இரண்டாவது, வைராகியம் என்ன பண்ணுகிறது அப்படின்னா, எங்கிருந்து இந்த வைராகியம் வரும் அப்படின்னா, உலகத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த வைராகியம். உலகத்தை புரிந்து கொண்டு உலகத்தினுடைய தன்மையை எப்போது நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு வைராகியம் வருகிறது, அப்பொழுதுதான் நமக்கு பயம். உலகத்தினுடைய யதார்த்த ஞானத்தை நான் புரிந்து கொள்ளாத வரை எனக்கு வைராகியம் வருவது கிடையாது. அப்ப இரண்டாவது லட்சணம் என்னன்னா, வைராகியம் வரணும்னா எனக்கு விவேக ஞானம். உலகத்தினுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஆராயணும். அப்போ நமக்கு அதிலிருந்து நமக்கு ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கும். பஜகோவிந்தத்துல ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றார், தினயாமின்யௌ சாயம் பிராதா சிசிர வசந்தௌ புனராயாதா கால கிரீததி கச்சதி ஆயு. இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் உலகத்தினுடைய அனுபவம். அதே போல நளினீதலகத ஜலமதி தரலம் தத்துவ ஜீவிதம் அதிசய வித்தி வியாத்யபிமான கிரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம். பகவான் கீதையில சொல்றார், ஆகமஹா அபாயினஹா அனித்யா. வருவது போவதே நிலை இல்லாதது, தாம் ஸ்திதிக்ஷஸ்வ. ஏ அர்ஜுனா, பொறுத்துக்கொள், ஏற்றுக்கொள். வருவது போவது நிலை இல்லாத இந்த யதார்த்த ஞானம், உலகத்தை பற்றின யதார்த்த ஞானம் நமக்கு ஏற்பட்டது என்றால், உலகத்தை நான் சரியாக புரிந்து கொண்டேன் என்றால், அதிலிருந்து எனக்கு விவேக ஞானம் பிறப்பதன் மூலமாக வைராகியம் வரும். அதிலிருந்து பயம் போகிறது, சோகம் போகிறது. அப்ப என்ன வருந்தான்னா, அந்த தெளிவான ஞானத்தினால ஏற்றுக்கொள்கின்ற தன்மை ஒரு அக்செப்டன்ஸ். இந்த ஏற்றுக்கொள்கின்ற தன்மை இல்லாதான் பய உணர்வு ஏற்றுக்கோ. ஏற்றுக்கொள்கின்ற மனோபாவம் நம்மளுக்கு இல்லை. எனக்கு எப்படி வரலான்னு கேட்கிறோமே தவிர, எனக்கு ஏன் வந்தது என்று கேட்கிறோமே தவிர, எனக்கு ஏன் வரக்கூடாதுன்னு நாம கேட்கிறோமா? Why not me?
வை மீன்னு கேட்கும். மாறாத வைநாட்டில் எனக்கே வரக்கூடாது, எனக்கே நடக்கக்கூடாது. எப்போது நமக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அங்கிருந்து நமக்கு பிறக்கக்கூடியது விவேக ஞானம். அந்த விவேக ஞானத்தினாலே வைராக்கியம், அதிலிருந்து நமக்கு பிறக்கக்கூடியது பயம், பயமற்ற தன்மை. மூன்றாவது, எப்பொழுது நமக்கு பயம் போகும், பயம் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னார், தன்னம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ, அல்லது இங்கே தன்னம்பிக்கை என்று சொல்வதை விட ஸ்ரத்தா அப்படிங்கிற வார்த்தையை போட்டு, மூன்றாவது உபாயம் ஸ்ரத்தா, நம்பிக்கை. 4 பொருளிடத்துல நம்பிக்கை இருக்கு. பொதுவா சாஸ்திரம் 2 தான் சொல்லும், நாம 2 எக்ஸ்ட்ரா சேர்த்து. ஒன்று ஈஸ்வர ஸ்ரத்தா, ஈஸ்வரஸ்ய ஸ்ரத்தா, ஈஸ்வரனிடத்திலே ஸ்ரத்தா. இரண்டாவது குரு ஸ்ரத்தா, மூன்றாவது சாஸ்திர ஸ்ரத்தா, நான்காவது ஆத்ம ஸ்ரத்தா, தன்பால் நம்பிக்கை. சுவாமி விவேகானந்த மகாராஜ் சொல்றார், கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கலாம், குருவின் மேல் நம்பிக்கை இருக்கலாம், சாஸ்திரத்திலே நம்பிக்கை இருக்கலாம், தன்னிடத்திலே நம்பிக்கை இல்லாதவன் தான் நாஸ்திகவாதிங்க. தன்பால் நம்பிக்கை இருந்தது என்றால் அவனை பயம் தொடுவது கிடையாது. தன்பால் நம்பிக்கை இல்லாதவனுக்கு மற்ற 3 இடத்திலும் நம்பிக்கை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பேர்பட்டவனுக்கு பயம் இருந்து கொண்டுதான். இது மூன்றாவது உபாயம். முதல் உபாயம் வைராக்கியம், இரண்டாவது உபாயம் விவேகம், மூன்றாவது உபாயம் ஸ்ரத்தா. நான்காவது உபாயம் என்ன என்றால், இந்த பயமானது எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்று நான் ஒரு நோட்ஸ் எடுக்கணும். எதனை கண்டெல்லாம் பயப்படுகிறேன், ஏன் எனக்கு பயம் வருகிறது என்கின்ற ஒரு ஞானத்தை கொண்டு வந்து முதல்ல நம்ம ஸ்டடி பண்ணணும். இதுல இருந்தெல்லாம் எனக்கு பயம் வருகிறது, இதுல இருந்தெல்லாம் எனக்கு பயம் இருக்கிறது. அதை முதல்ல ஏற்கணும். ஆமா, இதுல இருந்துதான் எனக்கு இருளை கண்டு பயம், தனிமையை கண்டு பயம், உறவை கண்டு பயம், நிறைய வியாதியை கண்டு பயம், எங்கெங்கெல்லாம் பயம் வருகிறது என்பதை முதல்ல பார்க்கணும். அதை எழுதணும். அவ்வாறு எழுதி முடித்ததுக்கு பிறகு நான் எதை கண்டு பயப்படுகின்றேனோ அதை முதல்ல ஒண்ணு எடுத்துக்கணும். முதல்ல சின்னதிலிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு சிறு உதாரணத்துக்கு பாதி பேருக்கு கரப்பாம்பூச்சியை கண்டு பயம். அப்ப அந்த கரப்பாம்பூச்சியினுடைய கண்டு பயப்படுகின்றனா அதை பார்க்கும்போதுதான் அருவருப்பு வருகிறது, இல்லை கோபம் வருகிறது, என்னை கண்டே நான் வெறுக்கிறேன். அப்ப அந்த அருவருப்பு போகணும், பயம் போகணும்னா என்ன பண்ணுவது? முதல்ல அதை நான் அணுகணும். அந்த பயம் போவதற்கு எதனால எனக்கு பயம் வருகிறது, அது என்ன பண்ணிட்டு, ஏன் அதை கண்டு நான் பயப்படுகிறேன், அதை கண்டு பயப்படுவதற்கு என்னிடத்திலே என்ன குறைபாடு இருக்கிறது, அதை எப்படி நான் போக்குவது, அந்த முயற்சியில இறங்கும். அதுக்கு பேர் அபியாசம் என்று பெயர். முயற்சி, பயத்தை போக்குவதற்கு உண்டான முயற்சி. ஒரு அனுபவத்தை சந்தித்து அந்த பயம் அனுபவத்திலிருந்து அதை நான் எப்படி அதிலிருந்து பயம் இல்லாமல் வெளியேறுவது. என்னுடைய பூர்வ ஆசிரமத்து சகோதரன் ஒருவன் மெடிக்கல் காலேஜில் சேரணும் என்பதற்காக ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தான். அவனுக்கு எலி என்றாலே பிடிக்காது.
எலிங்கிற வார்த்தை கேட்டாலே வாமிட்டு வந்துடும். அவ்வளவு பயம். உள்ள போன உடனே +1 போன உடனேயே நான் எடுக்கக்கூடிய குரூப்புக்கு மெடிக்கலுக்கு கொடுக்கு. அவ என்ன பண்ணுவது, அவங்களுக்கு வந்து பிராக்டிகல் நிறைய இருக்கு. அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ போய் ஒரு பெரிய பெருச்சாலியை பிடிச்சு கொண்டு வந்து அதை அறுத்து எடுத்து அது என்னெல்லாம் விஷயம் இருக்கு அதை பத்தி படிச்சு சொல்லுடா அப்படின்னு. இப்ப எது இவனுக்கு அருவருப்பா இருக்கிறதோ அந்த பொருளை சந்திச்சே ஆகும். இவனுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் அதை நினைக்கும் போதெல்லாம் பயம் வருகிறது, வருகிறது, வாமிட்டு வருகிறது. அவனால எதையுமே ஆனால் படித்து ஆக வேண்டும், இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலை சந்திச்சு ஆகும். அதுல எந்த பாதிப்பும் இல்லாமல் வெளியில வந்து ஆகும். இப்ப என்ன பண்ணுவது, திரும்ப 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 அந்த சூழ்நிலையிலே சந்தித்து அதுல தான் ஏன் இவ்வளவு குறைபாடு உடையவனாக எது தனக்கு இந்த பயத்தை கொண்டு வருகிறது என்கின்ற அந்த விஷயத்தை எல்லாம் அறிந்து கொண்டு அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நேரடியாக இந்த அனுபவத்தை எப்படி சந்தித்தல், பயமில்லாமல் சந்தித்தல். இந்த செயல்பாடுகள் எப்பொழுது நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் வந்து வர ஆரம்பித்து நாம் பயம் இல்லாமல் போகிறோமோ, கடைசியில நம்மால் எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலைகளையும் பயம் இல்லாமல் அணுகக்கூடிய, பதற்றம் இல்லாமல் அணுகக்கூடிய தன்மை என்பது முக்கியமானது. அதற்கு என்ன பண்ணுவது, சிறு சிறு பயத்தை கொடுக்கக்கூடிய அனுபவங்களிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொண்ட முயற்சியை எடுத்து அதற்கு என்னை தயார் செய்து என்னென்ன குணங்கள் வர வேண்டுமோ அதை கொண்டு வந்து இந்த 4 முக்கியமான வைராக்கியம், விவேகம், ஸ்ரத்தா, 4வது அபியாசம். சரி, இந்த மாதிரி முயற்சி எடுத்து பயம் இல்லாமல் போய்விட்டால் என்ன லாபம்? எப்பொழுது மனதிலே பயம் இல்லையோ அப்பொழுது என்ன லாபம் கிடைக்கும்? பயம் இல்லாத மனது, பதற்றம் இல்லாத மனது, துக்கம் இல்லாத மனதாக முதல்ல, அமைதியான மனமாக முதல்ல. அந்த அமைதியான மனதுலதான் நல்ல குணங்கள் என்பதை விதைக்க முடியும். நல்ல குணங்களை விதைக்க முடியும், நல்ல அறிவை பெற முடியும். அதை வைத்துக் கொண்டுதான் நாம் எந்த இலக்கை அடைய வேண்டும் நினைக்கின்றோமோ அந்த இலக்கை நோக்கி இந்த மனதை இழுத்துக் கொண்டு போகும். அது ரொம்ப அழகா சொல்கிறார் பாருங்கள். மறுபடியும் பத்ரஹரி சொல்றார், அமைதியான மனம் நமக்கு கிடைத்தது என்றால் அந்த மனதுதான் என்ன வருமா, பக்திஹி பவே, பக்திஹி பவே. பகவானிடத்திலே பக்தியானது எப்படி? பகவானிடத்திலே பக்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமையும். இந்த இடத்துல பகவானை விட்டுருவோம், பகவான் வேண்டாம் என்றால் மனதுல வந்து அன்பு வருவதற்கோ, நம்முடைய மனம் அமைதி அடைவதற்கோ, நல்லனவற்றை கற்பதற்கோ, நல்லதை சிந்திப்பதற்கோ பய உணர்வு இல்லாமல் இருந்தால் அதுல நமக்கு இந்த நல்ல உணர்வுகள் பிறக்கிறது. இவர் சொல்றார் பக்தி, பரமாத்மாவிடத்திலே பக்தியானது இருக்கு. அடுத்தது ஹிருதிஸ்தம் மரண ஜென்ம பயம். மனதுல ஹிருதயத்துல வந்து மரண ஜென்மத்தை பற்றின பயம் என்பது இல்லாமல், காரணம் என்னன்னா சந்திக்க ஆரம்பித்து விட்டேனே, பயத்தினுடைய அனுபவத்தை சந்திக்க ஆரம்பிச்சதுனால என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எது வந்தாலும் அதை நான் வந்து சந்தித்து விடலாம் என்கின்ற எண்ணம் வந்ததுனால ஹிருதயத்துல மரணத்தை பற்றியோ ஜனனத்தை பற்றியோ பயமற்ற தன்மை என்பது வருகிறது. 3வது ஸ்நேகோ ந பந்துஷு. பந்துக்களிடத்தில், சுற்றத்தார்களிடத்திலே
என்னது? மோகம் என்பது இல்லையா? ஸ்னேகா. மோகம் என்பது இல்லாமல் போகிறது. பயத்தின் காரணத்தினாலதான் நாம என்ன செய்கிறோம் என்பதே தெரிகிறது. எதை பேசுகிறோம், எதை செய்கிறோம். பந்துக்களிடத்திலும் ஸ்நேகம் என்றால் மோகம் என்பது இல்லாமல் போகிறது. நான்காவது, மன்மதஜா விகாரா. மனதிலே வீணான ஆசைகளுக்கு இடம் இல்லாமல். மன்மதஜாஹா விகாரா. பயத்தின் காரணத்தினால நாம் என்ன பண்றோம்? விதவிதமான ஆசைகளை நாம் கொண்டு வந்து மனசுல பயத்துக்காக நிறைய காரியங்களாம். மனம் அமைதி அடைய ஆசை விகாரங்கள் இல்லாமல். அடுத்தது, சம்சர்கா தோஷ ரஹிதா. சம்சர்கா சேர்க்கை, தோஷ ரஹிதா. தோஷங்கள் இல்லாத, தோஷ ரஹிதா, தோஷங்கள் இல்லாத. சம்சர்கா நல்ல சேர்க்கை, நல்ல மனிதர்களுடன் இருக்கின்றேன், தோஷங்கள் இல்லாத மனிதனாக இருக்கின்றேன், பயம் இல்லாத மனிதனாக இருக்கின்றேன். அதோட விஜனா வனாந்தாகா, ஜனமே இல்லாத காடுகளில் வாழ்கிறோம். அப்படின்னா என்ன பண்றான்னா, பயம் வந்து என்ன பண்ணுவோம்? எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டமா வாழணும். மிருகங்கள்லாம் போவதை போல பயத்தினால மிருகங்கள்லாம் கூட்டமா தனிமையில அது போனாலே பயம் வந்துடும், கோபம் வந்துடும். அதுதான் யானைகள் கூட்டமாக போனால் எதுவும் அழிவும் கொடுக்கறதில்லை. அதே ஒரு யானை கூட்டத்துக்கு தனியா வந்துருக்குன்னா ஊருக்குள்ள வந்து துவம்சம் பண்ணிருக்கு. காரணம் பயம், பதட்டம். அதே போல நமக்கு கூட்டமா இருக்கிறது காரணம் என்றால் பயம். தனிமையில வா அப்படின்னா பயம் வந்துடும், கோவப்பட ஆரம்பிக்கும், அழ ஆரம்பிக்கும். இங்கே பய உணர்வு இல்லாத போது ஏகாந்தத்திலே நான் இருக்க பழகுகின்றேன். அடுத்தது, வைராக்கியமஸ்தி கிமிதா. வைராக்கியம் என்பது எப்பொழுது ஒருவனுக்கு வருகின்றதோ அவன் வந்து பரம அர்த்தீனாம் கிமிதா. வேற எதை விரும்ப போகின்றான் இந்த உலகத்திலே? வைராக்கியம் உடையவனுக்கு எப்பொழுது வைராக்கியம் வருகின்றதோ அப்பொழுது உலகத்தில் எதுவுமே தேவையில்லை, தனிமையிலே ஆனந்தமாக இருக்கின்றான், பயம் இல்லாதவனாக இருக்கின்றான். இந்த பயம் என்னை விட்டு நீங்கிறதுனால எனக்கு முதல்ல மன அமைதி கிடைக்கிறது. அமைதியினாலே அறிவு வேலை செய்கிறது. அறிவை கொண்டு நான் ஞானத்தை. இது சாதாரணமான பயம். இந்த பயத்துக்கு மூல காரணம் எது அப்படின்னா அஜ்ஞானம். அஜ்ஞானம் தான் மூல காரணம். அப்ப நமக்கு அஜ்ஞானம் அழியாத வரைக்கும் பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது அஜ்ஞானத்திலிருந்து வரக்கூடிய வெளிப்படக்கூடிய பயத்திலிருந்து எப்படி விடுதலை அடைவது. இப்ப மனதுல வந்து வெளியிலிருந்து உண்டான விஷயங்களை எல்லாம் சந்தித்து எப்படி நான் நிவர்த்தி செய்வதுன்னு பார்ப்போம். ஆனால் அறியாமை என்கின்ற ஒரு தோஷம் மனசுல இருக்கிற வரைக்கும் அது எனக்கு பயத்தை கொடுத்து, எந்த பயம்? மரண பயத்தை கொடுத்து கொண்டுதான். அப்ப அந்த பயம் போகணும் அப்படின்னா முதல்ல இந்த பயத்திலிருந்து விடுபடணும். இந்த பயத்திலிருந்து விடுபட்டு மனதை சத்துவகுணத்துக்கு நான் கொண்டு வந்து சத்துவகுணத்திலிருந்து நான் என்ன பண்ணுகின்றேன்? அறியாமையை போக்குவதற்கு உண்டான ஞான பிராப்திக்கு வருகிறேன். என்னை அறிந்து கொள்கின்ற அறிவை நாடு வருகிறேன். அதற்கு எனக்கு இது உபாயமாக இருக்கும். என்னை எப்பொழுது நான் அறிந்து கொள்கின்றேனோ அப்பொழுது எனக்கு அபயம் என்பது ஏற்படுகிறது. அந்த அபயத்துக்கு என்னை அழைத்துக் கொண்டு போவதற்காகத்தான், மரணமற்ற அந்த மோட்சத்துக்கு என்னை அழைத்துக் கொண்டு போவதற்கு சாதனமாக இருக்கக்கூடியதுதான்
இந்த அபயம். இந்த சாதனம், இந்த ஞானம் என்ன பண்ணுகிறது? அறியாமைங்கிற அந்த இருளை நீக்கி ஞானத்தை கொடுத்து என்னை மரணமும் ஜனனமும் இல்லாத அந்த முக்தியை கொடுப்பதற்குண்டான வேலைக்கு என்னை அழைத்துக் கொண்டு போறதுனால முதல்ல இந்த பயத்திலிருந்து விடுபட்டு அந்த பயத்தை போக்கிக் கொள்வதற்கு நான் குருவை அண்டி போய் அவரிடத்திலே நான் ஆத்ம விசாரம் செய்து தியானத்தின் மூலமாக என்னை உணர்ந்தால் மரணமற்றவனாக நான் ஆகின்றேன். மரண பயம் என்பது எனக்கு இல்லாமல் போகிறது, மரணமே இல்லாமல் போகிறது. இதற்கு அழைத்துக் கொண்டு போவதற்காகத்தான் சாஸ்திரங்கள் நமக்கு பல வழிகளிலும் உபாயம் செய்கிறது, வேதங்களும் நமக்கு உபாயம் செய்கிறது. அதனால் நாம் ஏன் இன்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இன்றைய தினம் ஒரு புனிதமான நாள், வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ணனுடைய கீதா உபதேசம் நடந்த நாள், இயேசுபிரான் அவதரித்த நாள். அதனால இந்த நாள் ஒரு புனிதமான நாள் என்பதனால நாமும் இந்த நிகழ்விலிருந்து அந்த உயர்வான இடத்தை அடைய வேண்டும், பயமற்ற அபயத்தை அடைய வேண்டுவதற்காக நாம் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டோம். உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரெக்கார்டிங் பண்ணிக்கணும். நான் இப்ப நிறுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால்